ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் தேங்காய் துருவல் வச்சு ஒரு அட்டகாசமான சுவையில் டக்குன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்லி தோசை இல்லாமல் புதுவிதமான சுவையில் இது இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சர்க்கரையும் தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு பிஞ்சு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட 2 ஏலக்காய், இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். மிக்ஸி ஜார் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து மைதா மாவுலாம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கரண்டி வச்சு இது ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் கல் எடுத்திருக்கேன். கல் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவலும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவையை இதில் ஆட் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் அதில் ஆயில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் நெய்யும் கூட சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே இது மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள். இது எப்படியே நம்ம மடக்கி கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா மாவு தேங்காய் துருவலையும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.